ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். குபேர கலச அறக்கட்டளை 23வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவதுங்க, அறக்கட்டளை நிர்வாகிகள் காளீஸ்வரி மேடம், லட்சுமணன் சார், பால முருகேஸ்வரர், குமார் சார் அனைவருக்கும் 11ஆம் மட வேலை செய்யணும். இந்த 11ஆம் மட வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் 4 பேருக்கு வந்து 11ஆம் மட வேலை செய்யணும். எப்பவுமே 11ஆம் மட வேலை செய்யணும். 11ஆம் மடம் என்னங்கிறதுங்க, பேங்க் பேலன்ஸ், பேங்க் சம்பந்தப்பட்டது, பணம் காசு, அவங்களுக்கு சொத்து சோகம்லாம் நிறைய சேரணும். இந்த கருத்தரங்கத்தை இன்னும் பெரிய பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதுதான் நான் 11ஆம் மடத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னங்கய்யா, உங்க 4 பேருக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்டது, சொத்து சோகத்துல இந்த இதை எப்படின்னா அந்த கருத்தரங்கத்தை இன்னும் பெரிய லெவலுக்கு பண்ணணும். நீங்க 4 பேருமே பெரிய லெவலுக்கு வளரணும். அதாவது வந்து அறக்கட்டளை நிர்வாகிகள். அப்ப நான் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு பேசுற தலைப்பே 11ஆம் மடம். 11ஆம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, 11ஆம் மடம் சந்தோஷம். அப்ப 11ஆம் மடங்கிறது சந்தோஷம், உல்லாசம் அப்படின்னு சொல்றது. 11ஆம் மடங்கிறது பேங்க் பேலன்ஸ் கூட சொல்லலாம். பேங்க் பேலன்ஸ், பேங்க்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் வச்சுக்கிறோம், அந்த பேங்க்ல எந்தெந்த பேங்க்ல எந்த திசை, அப்ப கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு ஒரு திசை இருக்குல்லவா, அந்த திசையில எந்த நம்ம லக்கணத்துக்கு அந்த 11ஆம் இடம் எந்த திசைன்னு எடுத்து அந்த திசைக்கு உண்டான பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கண்டிப்பா பணம் அதுல வந்து சேர்ந்துக்கிட்டு தான் போக முடிஞ்சு குறையாது. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம்னா, அந்த பேங்க்ல வந்து நீங்க ஏடிஎம் வச்சுக்கூடாது. நீங்க பணம் போடணும், கையெழுத்து போட்டு பணம் எடுக்கணும். அதுதான் 11ஆம் இடம். இது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்கிறது என்ன சொல்லுங்க, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னா கும்பமா வரும். கும்பம்ங்கிறது வந்து அப்ப அதாவது அந்த கும்ப வீடு. அப்ப நான் என்ன சொன்னா, இப்ப நான் மேச லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேசத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப மேசம்னா அப்படின்னா மேச லக்கணம், மேச ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் சொல்றது கும்பமா வரும். அப்ப அந்த கும்பங்கிறது கும்ப கலசம். அப்ப அந்த கும்பமா வரக்கூடியது எப்படின்னா, அதனுடைய திசை எப்படின்னா மேற்கு பார்த்த வீடு. அப்ப இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த கருப்பன்னு கூட சொல்லலாம். நீங்க இந்த மேச லக்கணம், மேசராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரிங்க, உங்க ஏரியாவில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் நடத்தினாலும் கண்டிப்பா உங்க காது கேட்டுச்சு, உங்களுக்கு நியூஸ் கேட்டா கண்டிப்பா நீங்க போகணும். ஏன்னா கும்பம் தான் உங்களுக்கு வந்து 11ஆம் இடம், உங்களுக்கு உல்லாசம், சந்தோஷம். ஏன்னா நீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இயந்திரத்துல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறோம். காலை எந்திரிக்குமா, குளிக்கிறோமா, வேலைக்கு போறோமா, இப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாருங்க, எங்கட சாதகம் பாக்குற வாடிக்கையாளர் கூட பாருங்க, டைம் இல்ல கேக்குறாங்க, ஐயா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல வந்துட்டுங்களா ஐயா, ஏன்னா எங்களுக்கு டெக்ஸ், எங்களுக்கு கரூர் ஏரியா கூட டெக்ஸுக்காரங்க. அப்ப டூட்டி முடிஞ்சுதான் சாதம் பார்க்க வரணும். ஆமாங்கய்யா, வாங்கய்யா 11 மணி வரைக்கும் கூட பாத்துக்கலாம். அப்படிதான் எங்க ஏரியாவில நான் கரூர்ல சாதம் பாக்குறது. நான் 11 மணி ஆகுங்க முடிக்கிறதுக்கு. எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 6:30, 7:30, 8:30 இப்படியே வரும், வந்து நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது வந்து இந்த மேச லக்கணம், மேசராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது கும்பமா வரும். நீங்க நான் சொல்லுவேன், மேச லக்கணம்னு வந்துட்டாலே நான் டக்குனு எனக்கு மைண்ட்ல ஒரு என்னதுமா, உங்க ஏரியாவில எங்க கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது, நீங்க தலைமையா ஏத்துக்குங்க. அங்க பூஜை பண்ணக்கூடிய ஐயர்மார்களுக்கு உங்களால ஈண்டது கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடும். உங்களுக்கு நீங்க எந்த திசையில வேணாலும் பேங்க்ல அக்கௌண்ட் இப்ப இருக்கணும், அது ஏடிஎம் கார்டு வச்சுங்க. ஆனா இனி நீங்க ஓபன் பண்ணக்கூடியது பேங்க் வந்து மேற்கு பார்த்து பேங்கா இருக்கணும். அப்ப அந்த மேற்கு பார்த்து பேங்க்ல வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எப்படின்னா, ஓபன் பண்ணிட்டு நீங்க ஏடிஎம் கார்டு எல்லாம் எடுக்கக்கூடாது, பணம் போடலாம், நீங்க சைன் பண்ணி பணம் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணீங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணீங்க. எப்பவும் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். உங்க காலத்துக்கும் சரி, உங்க பசங்க காலத்துக்கும் அந்த அமௌண்ட் இருக்கும். வளர்ந்துட்டு தான் போகும்பொழுது அதுல எடுக்கக்கூடிய வாய்ப்பே வராது. ஏன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எப்பவும் இருக்கு. ஒரு சும்மா சாதாரண வச்சு பாருங்க, ஒரு 50,000 ரூபாய் ஒரு பேங்க்ல இருக்கு அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து தைரியம் வரும், தெம்பு வரும். எங்கேயும் எந்த ஊர் விற்க போனாலும் சரி, நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்ம எதையும் செய்யிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப பாமர மக்கள் எடுத்து பாருங்க, டெய்லி அன்னாடம் வேலைக்கு போனா தான் சம்பளம், அதை வாங்கித்தான் ஒண்ணு பண்ற சூழ்நிலை இருக்கிறவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா எப்படி இருக்குங்க, எவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கும். இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்ததுக்கு நம்ம புண்ணியம் அடைஞ்சிட்டு நினைப்பாரா இல்லையா? அதனால வந்து மேச லக்கணம், மேச ராசிக்காரங்களுக்கு மேற்கு பார்த்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, பணம் எப்பவும் அமௌண்ட் இருக்கும், உங்களை விட்டு போகாது. ஆனா நீங்க ஏடிஎம் நீங்க எடுக்கிறீங்க, அந்த பேங்க்ல நீங்க தனியா வச்சுங்க. அது எப்போ இப்ப இருக்கிற பேங்க் வந்து தனிப்பட்ட முறையில் ஏடிஎம் கார்டு இருக்கு, அதை வச்சுங்க. இனி ஓபன் பண்றது வந்து மேச லக்கணம், மேச ராசிக்காரங்க மேற்கு பார்த்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மன தகுதியும். ஏங்க, இந்த கலியுகத்துல பணம் வேணுங்க, துட்டு மணி வேணுங்க, இல்லைன்னா தகுதியும் வராதுங்க. ஒரு மனிதனுக்கு தகுதியும் வேணும்னா பணம் ஒண்ணுதான் வேணும். பணம் இருந்தா இந்த கலியுகத்தை செய்யலாம் அப்படி சொல்லி. அடுத்து வந்து எப்படின்னா, ரிஷவ லக்கணம். ரிஷவ லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வரும். ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமா வருதா,
மீனம்னா என்னங்க? கடல் சார்ந்த உறவு. அதுல வந்து மீன் சம்பந்தப்படுது. அப்ப அந்த வீடு எப்படின்னா குருமார்க், குரு வீடு. குருமார்க்னா குரு நூத்துக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. என்னங்க, நான் 18 சித்தரை சொல்ல விரும்புறேன். அந்த ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் இடமா வரக்கூடாதுங்க. இதே பாருங்க, ரிஷப லக்கணம் வருது, உங்க ராசி இருக்கு, நட்சத்திர சென்ம நட்சத்திரத்துக்கு அதுக்கு ஒரு குரு, அதாவது அவருக்கு ஒரு சித்தர் வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது பொதுவான கருத்து. ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமா வருது. மீனம்னா மீன ராசி லக்கணத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப நீங்க 18 சித்தர்ல ஒரு சித்திரை பிடிச்சுங்க. நட்சத்திரத்துக்கு சித்திரை வருவாரு, அது வேணாம். நீங்க 18 சித்திரை, அதாவது 27 நட்சத்திரத்துக்கு சித்திரை வருவாங்க, அது வேண்டாம். ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமா வருது, குருமார்களை ஒரு சித்திரை நீங்க வழிபாடு வச்சுவாங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் கூடும். அந்த பேங்க் எப்படின்னா வடக்கு பார்த்து பேங்கா இருக்குங்க. ரிஷப லக்கணத்துக்கு வடக்கு பார்த்து பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் காசு, அதாவது வந்து வருமானத்துக்கு மேல உங்களுக்கு துட்டு சேரும், வருமானம் வரும், உல்லாச சொந்தம். இனி இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இருந்தீங்களோ நீங்க அந்த பேங்க்ல ஓபன் பண்ணி பாருங்க. ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மீனம் வடக்கு பார்த்து பேங்க்ல நீங்க உனக்கு சந்தோஷம் கிடைக்குங்க. ஏங்க, ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். அவன் பல கோடி 100 கோடி வச்சிருந்தாலும் சரிங்க, வெறும் 10,000 20,000 வச்சிருந்தாலே டெய்லி அன்னாடும் சம்பளத்துக்கு போய் வாங்கித்தான் சாப்பிடும் ஒரு சூழ்நிலை உள்ளவனுக்கு சந்தோஷம் வேணும். பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்தாலும் நிம்மதி வேணும். அப்ப சந்தோஷம் வேணும்னா இதை பிடிங்க. இது பொதுவான பலம் தான். இருந்தாலும் நீங்க இதை வாட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா செய்யலாம். அப்ப ரிஷப லக்கணத்துக்கு பாருங்க, நம்மளோட மீனம் வருது, குருமார்களை பிடிங்க. மீன் தொட்டி வாங்கி வைங்க. உங்க வீட்டுல வந்து மீன் தொட்டி வாங்கி பாருங்க. அந்த மீன லக்கணோட சிம்பிள் என்னங்க? ஒரு மீன் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மீன் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம், இல்ல மீன் தொட்டி வச்சுக்கலாம். ஒரு மீன் பிடிச்ச மாதிரி சிம்பிள் வச்சுக்கங்க. எப்படிங்க? ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும், வருமானத்தை கொடுக்கும், வாழ்க்கையில நீங்க செய்யலாம். சரி, அடுத்து மிதனம். அப்ப மிதனம் யாருங்க? மிதன வீடு யாருங்க? மிதன வீடை வந்து காற்று ராசியா வரும், புதன் வீடா வரும். புதனுக்கு அதிதேவை விஷ்ணுவோட நாராயண பெருமாள் வருமா? அப்ப அதுக்கு 11ஆம் இடம் வருதுங்க. மேசம் வருதா? குன்று உள்ள உக்காமெல்லாம் குமரனுங்க. குன்று உள்ள உக்காமெல்லாம் குமரன். அதாவது முருக பெருமானை கும்பிடுங்க. பள்ளிமலை முருகனை மெயினா பிடிங்க. மேற்கு பார்த்துருக்காருங்களா? மேற்கு பார்த்து இருக்காரு. அந்த பள்ளிமலை முருகனை பிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து, அதாவது முருகன் வந்து குழந்தை இடத்துல வருவார், குழந்தை பையனாட்ட வருவார், சின்ன பையனாட்ட வருவார். உங்களுக்கு அந்த நீங்க 40 வயசு 70 வயசு 50 வயசு எந்த வயசா இருந்தாலும் சரி, அப்ப அந்த மேச லக்கணம் மேசம், அதாவது மிதுனத்துக்கு 11ஆம் இடம் சொல்றது மேசம். கிழக்கு பார்த்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும், வருமானம் சேரும். சரி, இதுக்கு என்ன சூச்சம் அப்படின்னா, நீங்க மலை மேல உள்ள முருகன், அதாவது பள்ளிமலை முருகனை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து பள்ளிமலை முருகன், கிழக்கு பார்த்து பேங்க்ல ஓபன் பண்ணுங்க. ரெண்டாவது, பள்ளிமலை முருகனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுங்க. ஒரு சித்தர் பாருங்க, சித்தருக்கு பச்சை மாதுளம்பழம் பாத்துருக்கீங்களா? சிகப்பு, ரோஸு, பச்சை மாதுளம்பழம் ஒண்ணு, மஞ்சள் வஸ்திரம் ஒரு மீட்டர் வாங்கிங்க. ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ. இது வந்து ஒரு சித்தருக்கு நீங்க வச்சு வழிபாடு வச்சுட்டு வாங்க. தீவாரத்தை மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். அதை மீதி நீங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு வரக்கூடாது. ரெண்டாவது வந்து உச்சி பிள்ளையார் கும்பிட்டு தான் நீங்க மேல போறீங்க. அதாவது புளிப்பாணி சித்தர் இருப்பார். புளிப்பாணி சித்தர்ல வந்து எனிடையும் அன்னதானம் போட்டிருப்பாங்க. வாங்க, உங்களால ஈன்றதை ஒரு 100 ரூபா கூட நோட்ல எழுதிட்டு வாங்க. உங்க பேரை போட்டு 100 ரூபா அன்னதானத்துக்கு எழுதிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், பேங்க் அக்கௌண்ட் நல்லா இருக்கும். நீங்க இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு நான் சொல்லி செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஐயா, எனக்கு ஆசையே நிற்காது, நான் பேங்க் அக்கௌண்டே ஓப்பன் இல்லை, இப்பதான் இந்த ஓப்பன் பண்ணணும் வேணுங்கிற ஒரு கண்டிஷன்ல இந்த 1000 ரூபாய் திட்டம் எல்லாம் வரும்போது ஓப்பன் பண்ணியே தரணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனா காசு இல்லைங்கய்யா, 5ஆம் தேதி தான் போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ ஓப்பன் பண்ணுங்கம்மா, ஒரு 500 ரூபா நான் போன போயிட்டு போது நீங்க ஓப்பன் பண்ணுங்க, கண்டிப்பா காசு இருக்குன்னா. இப்ப சொல்லுது அந்த அம்மா ஆச்சரியமா, 10,000 என்ற பேருக்கு ஐயா அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? அப்படி அப்ப மிதுன லக்கணத்துக்காரங்க கிழக்கு பார்த்து பேங்க்ல நீங்க ஓப்பன் பண்ணுங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில சேர்த்துங்க. இது கலியுகம். இனிமேல் பணம் இருந்தா தான் வாழ்க்கையில சேர்க்க முடியும். பெத்த பிள்ளை பெத்த பையனா இருந்தாலும் சரி, உங்களோட துட்டு இருக்கணும், சொத்து இருக்கணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம்னா ரிஷுவம் வருதா? ரிஷுமா வருது. அது வந்து நிலராசியா வருது, காலை வீடு, சுக்கிர பகவானா வருது. அப்ப கடகத்துக்கு வந்து 11ஆம் இடம். அப்ப நிலராசி, சுக்கிரனோட வீடு, சந்திர பகவான் அங்கதான் உச்சம் பெறாரு. அவருடைய நட்சத்திரம் 4 பாகம் அங்கதான் இருக்கு, அவர் உச்சம் பெறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க. நீங்க ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க. இது வந்து என்ன தெரியுமா? கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சந்திரபான் உச்சம் பெறார். அவரோட நட்சத்திரம் 4 பாகம் அங்க இருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதரை பாதம் பார்த்து வழிபாடு வைங்க. பாதம் பாருங்க. துளசி மாலை முடிஞ்ச ஒரு 10 ரூபாய்க்கு கூட துளசி வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கோச்சுக்க மாட்டார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே, இவங்கெல்லாம் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. இந்த நவக்கிரகம் 9 நவக்கிரகம் தான் கோவிச்சுக்கும்.
கோவிக்கிறது இல்லாம உங்களுக்கு என்ன தண்டனை, போன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணி பிறக்கிறீங்களோ அதை அனுபவிச்சே தீரணும். நவக்கிரகம் விடாது. ஆனா உங்க குலதெய்வம் அதாவது இந்த தெய்வங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். எப்படி மன்னிப்பு கொடுக்கும்? தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இதை கொடுக்கும். ஆனா நவக்கிரகம் அப்படி கிடையாது. அது நீங்க போன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணி பண்ணி பிறக்கிறீங்களோ அதை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்ப ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு சொல்லுவாங்க. கால் பாதம் பாருங்க, நீங்க உள்ள போகும்போதே வந்து முகத்தை பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பாங்க, தள்ளி விட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாதத்தை பார்த்துட்டு நீங்க முகத்தை பார்த்து வழிபாடு வச்சுட்டு வந்து தாயார் மகாலட்சுமி தாயார், அது வந்து சுக்கரனோட ஸ்தலம். அப்ப மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு வெள்ளத்தாமரை செவத்தாமரை வாங்கி கொடுங்க. இதை வழிபாடு வச்சுப்பாங்க. உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். என்னங்க, பேங்க் பேலன்ஸ் கூடும். அப்ப தெற்குமுனா இருக்கும். தெற்கு பார்த்த திசையில உள்ள நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வருமானம். அப்புறம் இந்த ஸ்ரீரங்கம் போறீங்களவா, நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாட்டுக்காரங்களும் சரி, அடுத்த ஸ்டேட்டுக்காரங்களும் சரி, எந்த நாட்டுக்காரங்களும் சரிங்க, அதாவது இந்த வீடு நீங்க புதுசா நம்ம கட்டுறோம் பாருங்க, வீடு கட்டி பால் காய்ச்சின உடனே போய் ஸ்ரீரங்கம் போகணுங்க. அது சுக்கரன் ஸ்தலம். அத ஸ்ரீரங்கம் போய் அப்ப ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானையும் வழிபட்டு வச்சுட்டு என்னங்க, குபேர சிலை ஒண்ணு வாங்கிட்டு வந்து உங்க பீரோவை வடக்குமனா வச்சு, வடக்குமனா வந்து அந்த குபேர சிலை வச்சு பாருங்க. கண்டிப்பா அதாவது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணம், அமௌண்ட் எல்லாமே கூடும். ரெண்டாவது வந்து எப்படின்னா, அந்த சுக்கரன் படம் வாங்கிட்டு வரும்போது ஒரு கும்பம், ஒரு சின்ன கும்பு, ஒரு சொம்பு மாதிரி வாங்கிட்டு வந்துங்க. அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து அந்த சில்லற காசு போட்டு வலிஞ்சு விழுகிற மாதிரி நீங்க பார்த்தா வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும், இல்ல வலிஞ்சு விழுகணும். அதை நீங்க அப்படியே பணம் போட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடம். அதே நேரத்துக்கு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்ன வருதுங்க? பேங்க் பேலன்ஸ் ஆனது புதனோட வீடா வருது, காற்று ராசியா வருது, அதாவது மிதனம். அப்ப இந்த இதுக்கு பாருங்க, இது புதன் தான் யாருங்க? புதனுக்கு அதிதே விஷ்ணுவன் நாராயண பெருமாள். அந்த எந்த பெருமாள் கோயிலையும் குளம் இருக்குங்க. அந்த குளத்துல வந்து மீன் இருக்கும் பாருங்க. அந்த மீனை வந்து யாரும் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மீனுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, பொறி வாங்கி போட்டுவாங்க. உங்க பாவம் கர்மா எல்லாமே கடியணும்னா அந்த அந்த மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுங்க. இந்த படிக்கிற குழந்தைங்களாம் இருக்க பாருங்க, படிக்கிற பசங்க பிள்ளைங்க, கவர்மெண்ட்ல படிக்கிற பிள்ளைங்களாம் இலவசம் புக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்க பிள்ளைகளை கேட்டு நோட்டு வேணுமா உங்களுக்கு இடத்துக்கு, கோடு போட்ட நோட்டா, கோடு போடாத நோட்டா, ஏன்னா அது புதன் விடலவா, டாக்குமெண்ட், பத்திரம், பாட்டு, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பேப்பர், இதை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கூடும். நீங்க வாழ்க்கையை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அதையும் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். ஏன்னா புதன் சொல்லும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா இந்த 11ஆம் இடம், சிம்மத்துக்கு 11ஆம் இடம் புதன் வீடா வருது, காற்றாசியா வருது. காற்றாசி அப்படின்னா என்ன, ஒரு சின்ன விஷயம். இந்த காற்றாசியில லக்கணமா பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, என்னங்க ஒரு மல்லிகைப்பூ வாசம் மாதிரி வருது அப்படின்னு. ஐயோ ஆமாங்க, பக்கத்து வீட்டுல என்ன சாம்பார் என்னென்ன குழம்பு செய்யறாங்க எல்லாமே அந்த ஸ்மெல் வரும், மற்றவங்களுக்கு அது வராது. ஏன்னா அது காற்றாசி இல்லவா. காற்றாசி லக்கணமா விழுந்தவங்க அனைவரும் இப்ப கேட்டு பாருங்க, நிறைய சொல்லுவாங்க. அடிக்கொருக்க இந்த ஸ்மெல் வருது, இங்கிருந்து ஸ்மெல் வருது, இதை வைத்தவே பேசிட்டு இருப்பாங்க காற்றாசிக்கு. அப்ப அந்த புதன் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு வந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது பண்ணி பாருங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் கூட வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து வந்து எப்படின்னாங்க, அப்ப அது கன்னி வருதுங்க. கன்னி லக்கணம் அப்படி சொல்லக்கூடியன்னா, கன்னி லக்கணத்துக்கு வந்து 11ஆம் இடம் வருது வந்து கடகமா வரும். சிம்பிள் வந்து நண்டு. அந்த ஆறோடை தண்ணி போற இடங்க, தண்ணி நீர் சம்பந்தப்பட்டது போகக்கூடிய இடம். நீங்க பாருங்க, அந்த ஆறு சம்பந்தப்பட்டதுல கன்னி லக்கணம், கன்னிராசிக்காரங்க தண்ணி போனா அதை குடிச்சு சாப்பிடலாம்னு ஆசைப்படும். கையில மோந்து தண்ணியை கையில அள்ளி அள்ளி குடிக்கலாங்கிற ஒரு ஆசை எண்ணம். அது மாதிரி கரும்பாட்டம் தண்ணி அவ்வளவு ஒரு ஆற்றலா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வயசான பெண்கள்லாம் இருப்பாங்க பாருங்களேன். இப்ப கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் வந்து சந்திரனோட வீடு. சந்திரனா வயசான பெண்கள், வயசானவங்க, இந்த முட்டு வலி, பாதம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வலி உள்ளவங்களுக்கு நீங்க பஸ் ஸ்டாண்டு போறீங்க, வெளியில பப்ளிக்ல பாக்குறீங்க, முடியாம நடக்க முடியாம போவாங்க, முட்டி கால் வலி, இந்த மாதிரி அவங்கள வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பஸ்ல ஏற முடியாம இருக்காங்க, கை பிடிச்சு தூக்கி விடுங்க, ஹெல்ப் பண்ணி பாருங்க. அவங்க சின்ன வயசுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் பிரியமா இருந்தாங்களோ அதனுடைய ஆத்மாவோட இது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், நீங்க வாழ்க்கையில செய்யலாம், வாழ்க்கையில செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு புதன். அப்ப புதன் வீடுனாலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் பாருங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல லக்கண ராசியா பிறந்தவங்கள கடனாளியா தான் இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் சூச்சம் ஓடினாலும் சரி, அவங்க கடனாளி தான். கடன் வாங்கித்தான் பொழப்போட்டணும், இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துக்கு பாருங்க, அப்ப கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சந்திரனா வருது. அதாவது எப்படின்னா, ஊரணி காளி துர்க்கை அம்மன். எங்க ஏரியால வந்துங்க கரூர்ல வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கிளவரம் பார்த்தீங்கன்னா ஊரணி காளி துர்க்கை அம்மன் இருக்குங்க அந்த தெய்வம். அப்ப நான் அந்த தெய்வத்தை அனுப்புவேன். அப்ப கன்னி லக்கணத்துக்கு, கன்னி லக்கணமா பிறந்தவங்க, ராசியா பிறந்தவங்க நான் சொல்லுவேன், நீங்க கடனா வாங்கி கஷ்டப்படுறீங்க,
அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க அதை பாருங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூடணும். ரெண்டாவது வந்து நீங்க பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்களா, அது கடன் அடையணும் அப்படின்னா அந்த கன்னி லக்னத்துக்கு 11 சந்திரனா வராது. சந்திரனுக்கு அதிக உக்கரமான காளி துர்க்கை, ஊரணி காளி ஒண்ணு சொல்லுங்க. பழையகோட்டை, சுல்லரும்பு பழையகோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா துர்க்கை பயங்கரமான ஒரு பவரா இருக்கும். நான் இந்த தெய்வத்தை வழிபடுவீங்க. அந்த பேங்க் லோன் கட்ட முடியாம இருப்பாங்க, லோன் கட்டி முடிச்சிருவாங்க. கண்டிப்பா கட்டி முடிச்சு சந்தோஷமா பாருங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எனக்கு போன் பண்ணுவாங்க, நேரடியாக வந்துருவாங்க. ஐயா இந்த வீட்டுக்கடலாம் கட்டியாச்சுயா, இப்ப நான் வருமானம் வருதுயா, இப்ப நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணோம்னா ஏதோ வேற அதுக்கு மேல ஒரு பில்டிங் ஏத்துங்க, ஒண்ணு இப்ப வேலையை பாருங்க அப்படின்னா நான் சொல்லி வழிகாட்டுவேன். ஏன்னா இந்த கன்னி லக்கணம் கன்னிராசிக்காரங்க ஆரம்பிச்சாலுங்க கடன் வாங்காம கொலை போட முடியாதுங்க. எப்படி அந்த கன்னிராசியில யாரு பிறந்தாலும் சரி, காலப்புருஷனுக்கு 6ஆம் இடங்க கன்னிராசி அப்படின்னா அந்த புதன் தசை ஓடுனாலோ அந்த கன்னி லக்கணம் கன்னிராசியில பிறந்தாலோ கடன் வாங்கி தான் கொலை போடணும், வேற வழியே இல்லை. இல்லைன்னா அந்த பிரபஞ்சம் என்ன சொல்றதுன்னா, நீ நோய் எடுத்துக்கிறியா, கடன் எடுத்துக்கிறியா, எதிரி எடுத்துக்கிறியா? அப்ப இந்த பிரபஞ்சம் கேட்குது, உனக்கு நோய் வேணுமா, எதிரி வேணுமா, கடன் வேணுமான்னு கேட்குது. நீங்க என்னத்தை எடுத்துக்குவீங்க? நோய் வந்தா உடம்பு இங்க சம்பாதிக்க முடியாது. கடன் வாங்கினா உடம்பு இயங்கும், கஷ்டப்பட்டாவது வட்டி கட்டி முதல்ல வீட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். எதிரி வளர்ந்தா முடியுமா? சேசன் பிரச்சனை சிக்கல் வம்பு உலகம் வரும். ஆனா அதான் நான் சொல்ல பாருங்க, எவ்வளவு பெரிய கோடி சொல்றான்னு சரிங்க. அங்க எங்க கரூர் பொறுத்தளவுக்கு டெக்ஸுக்காரங்க வருவாங்க. ஐயா நீ 100 கோடிக்கு சொந்தக்காரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எவ்வளவு இல்லை. திண்டுக்கல் வேடசுந்தர் போங்க, ஒரு பைனான்ஸ்ல போய் ஒரு 30,000 கடை வாங்க, வட்டி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க, நான் மொள்ள கட்டுவேன்னு சொல்லுங்க. இதை பாருங்க, உடம்பு ரீதியா உங்களுக்கு எந்த தொந்தரவு வரான்னு சொல்லி அதே மாதிரி வாங்கி கண்டிப்பா நல்லா இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, துலா லக்கணம் துலா ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மமா வருங்களா? சிம்மம் சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் இடம் வரக்கூடிய 6ஆம் சரிங்க, அரசு சம்பந்தப்பட்டது, அரசு பேங்கு, அரசு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியில கொஞ்சம். இப்ப சிம்மம்னா என்னங்க? சிம்மம் அப்படின்னு பார்த்தாலே சிவன் வீடு. இப்ப இந்த பண கஷ்டம், பண பிரச்சனை வந்து இதுல பெரிய சிக்கல் இருக்கிறாங்க அப்படின்னாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சிவன் கோயில் உங்க ஏரியாவில், போய் தமிழ்நாட்டுக்குள்ள சரி, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயும் சரிங்க, உங்க ஏரியாவில் சிவன் கோயில், துலா ராசி துலா இலக்கணத்துக்கு 11ஆம் இடம் சிவனா வருதா? அப்ப சிம்ம வீடா வருதா சிவனா? அந்த சிவன் வரும்போது என்னன்னாங்க, அந்த பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு கூட்டி போவாங்க. பார்வதி பரமேஸ்வரன். இப்ப சிவன் கோயில பாருங்க, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேல கருவறையிலிருந்து தாயாரையும், அதாவது பரமேஸ்வரனும் அதாவது பரமேஸ்வரியும் பள்ளி அறைக்கு கூட்டி வந்து வைப்பாங்க. எப்படி இருக்க விட்டு காலையில பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்து பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு கொண்டு போவாங்க. எப்படிங்க? மாடு வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு போவாங்க. இது என்ன காரணம் தெரியுங்களா? அப்ப நான் சொல்லுவேன், உங்க பேங்க் எனக்கு பண பிரச்சனைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னன்னே புரியல, வாழ்க்கையில செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த இருப்பாங்க, வருவாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், துளாராசி துலா லக்கணத்துக்காரங்க ஒண்ணும் இல்லைங்க, சிவனை வழிபாடு வச்சுக்கேன், வில்வெல்ல வாங்கி வழிபடுவீங்க. ரெண்டாவது வந்து அவங்க பள்ளி அறையிலிருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப கருவறைக்கு கொண்டு வருவாங்க. அப்ப பசுமாடு வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. பசுமாடி வச்சு பூஜை பண்ணி கொண்டு வரும்போது நீங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு, கண்டிப்பா ஒரு 5:30 மணிக்கு. இதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா ஏன்னா இறைவன் அந்த சிவன் வந்து முதல் கடவுள் அல்லவா, அவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வர்றவங்களுக்கு. இப்ப இதுல வந்து முறையா என்ன நடக்குதுமா, பள்ளி அறையில ஐயர்மார்கள்லாம் போவாங்க, பூஜை பண்ணி பால் பழம் கொடுத்தா அந்த தாயாரையும் தகப்பனையும் அங்க வந்து பூஜை கொண்டு வருவாங்க. அந்த பூஜை முடிச்சுதான் கருவறை கொண்டு வருவாங்க. அப்ப இதுல வழிபட வச்சுக்குவாங்க, கண்டிப்பா செய்ப்பேன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜெயிச்சிருக்கிறாங்க. வீரநாள் வந்து செங்கோட்டு வேலவன் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடலாம். என்னங்க, கும்பிட்டாலும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் கூடும். இப்ப திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் பாருங்க, கல்வியில சிறந்த மாவட்டம். என்னங்க, கல்வியில சிறந்த மாவட்டம். அங்க படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஒரு வருடம் படிப்புல தேர்ச்சி அடைவாங்க. அப்ப இதெல்லாம் நான் வழிபாடு வைக்கும் போது அவங்க செய்யிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது விருச்சிக லக்கணம். என்னங்க, ரெண்டாவது வந்து விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடம் கன்னியா வருது. இவங்களும் அப்படித்தானுங்க. இது புதன் வீடுங்க. புதன் வீடு சொல்லும் போது அப்படின்னா, கடன் வாங்கிக்கங்க, கடன் வாங்கி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, பேங்க்ல ஒரு லோன் வாங்க, வெளியில கடை வாங்காதீங்க. இந்த பைனான்ஸ் மற்றபடி வட்டி கடை இதுல எல்லாம் வாங்காதீங்க. பேங்க்ல கரெக்டான கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குங்க, நீங்க வரவு செலவு பண்ணுங்க. ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. ஏன்னா நீங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் வரும்போது அப்ப புதனோட வீடு. நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த பச்சை பயிர்ல பாசி பயிர், பச்சை பயிர் வேஸ்ட் நல்லா தாளிச்சு நிறைய ஒரு 25-30 பேர் கொடுக்குற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்க. வீடு வாசம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி தான் நீங்க கொண்டு அந்த
முடியாதவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்க வீடுவா சுத்தம் இல்லாம கொட்டி கொடுத்தா அவங்களோட கர்மா உங்களுக்கு வரும். புரிஞ்சுங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அனைவருக்கும் 11ஆம் இடம் கன்னியா வரும்போது அப்படி நீங்க பெருமாள் கோயில போய்ங்க புதன்கிழமைக்கு நீங்க இதை விநியோகம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கருமா விலகும். உங்களுக்கு அதாவது பேங்க் பேலன்ஸ் கூடும், துட்டு சம்பந்தப்பட்டது மன சந்தோஷம் முடிங்க. நீங்க அந்த பாசிப்பயிரை வேச்சு தாளிச்சு கொண்டு போய் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். பாசிப்பயிர் புதனோடதவா. அப்ப இதுவும் பாருங்க, முடியாத பிள்ளைங்க பசங்களுக்கு என்னங்க புக்கு சம்பந்தப்பட்டது எது வேணாலும் நீங்க பிள்ளைகளுக்கு என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க. புதன் சந்தோஷப்படும். புதனுக்கு அது விஷ்ணுவோன் நாராயண பெருமாள் அல்லவா. அப்ப சந்தோஷப்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும். இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த இடம் வாங்கலாங்க. இடம் வாங்கலாம், விற்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரும். அதனால உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். எப்படி அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் ஒரு இடம் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் தப்பா இருக்கு, பத்திரம் சரியில்லாம இருக்கு, அந்த இடத்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க வாங்கினாங்க. வாங்கினா அவங்க செய்ப்பாங்க. ஏன்னா அந்த வீடு காலப்புருஷனுக்கு 8ஆம் இடமா. 8ஆம் இடம்னா இல்லீகலா வரக்கூடிய வருமானம் எல்லாமே அவங்களுக்கு வரும். நான் எனக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது வந்தா என்ன திசை குத்தி ஓடுது, இதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ வைக்கத்தான் என்னால வாழ வைக்க எனக்கு முடியும். நான் வாழ வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நல்லா இருக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. நீங்க இந்த இடம் சம்பந்தப்பட்டது பண்ணுங்க. அப்போ கேட்பாங்க, இந்த இடம் பத்திரம் இதா இருக்கு, இது என்ன பண்ணலாம், நீ உங்க பேர்ல பதிவு பண்ணுங்க. ஒண்ணு எந்த பிரச்சனை. இதே மாதிரி பதிவு பண்ணி வித்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம தப்பான வழியெல்லாம் போக சொல்லவில்லை. அது உண்மையான பத்திரம்ங்கிறது தெரிஞ்சுதான் தேவையில்லாத கேஸ் போட்டு பிரச்சனை நடத்துறாங்கல்லவா. அந்த மாதிரி உள்ளதை விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க 11ஆம் இடம் அப்ப காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி, அதான் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதுல இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா செய்ப்பாங்க அப்படிங்கிறது கரெக்ட். ரெண்டாவது தனுசுக்கு 11ஆம் இடங்கிறது துலாமா வருமா, சுக்கரனோட வீடா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வருமா. இந்த கல்யாண மண்டபத்துல வேலை பார்க்குறாங்க லேடிஸ் சம்பந்தப்பட்டது, இந்த உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, இந்த பேன்சி ஸ்டோர் நகைக்கடை சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு எல்லாம் பார்த்து நீங்க ஒரு நல்லது பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செய்ப்பீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் வரும், சந்தோஷம் கூடுங்க. மெயினா சந்தோஷம் வேணும். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இல்லைனாலே ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தோஷம் வேணும்னா அப்படி. அப்ப தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடம் துலாம வரும்போது நீங்க சிம்பிளா என்ன செய்யலாங்க. துலாம் அதாவது இப்ப திராஸ் இருக்குல்லவா, இந்த திராசை நீங்க டவுன்லோட் பண்ணி செட்ல வச்சுக்கலாம். வீட்டுல கூட இந்த பூஜை ஏரியில கூட வைக்கலாங்க. இதை வைக்கலாம். அப்ப அதனுடைய வீடு எப்படின்னா சுக்கரனோட வீடவா. சுக்கரன் மகாலட்சுமி தாயார், சயன குலத்துல பெருமாள், சயன குலத்துல இருக்க பெருமாள் மகாலட்சுமி தாயார். அந்த சிம்பிளை நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு 11ஆம் இடம் வேலை செய்யும், வருமானத்தை கொடுக்கும், நீங்க வாழ்க்கையில சேர்ப்பீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் கூடும். அப்படி அதே மகர லக்னத்துக்கு 11ஆம் இடங்கிறது விருச்சிகமா வருது. விருச்சிகம்னா என்னங்க, காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம் மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம். நீங்க இந்த ரெட்டின் பாத்திரம் கிளீன் பண்றவங்க, ரோட்டு வேலையெல்லாம் அவங்கள நமக்கு ஒரு தெய்வம் மாதிரிங்க. கண்டிப்பா அவங்களாம் தெய்வம். அவங்க சுத்தம் பண்ணோம்னா நம்ம சிட்டிக்குள்ள நடமாட முடியுமா, இல்ல போக முடியுமா? என்னங்க தெய்வத்துக்குனே தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சனியோட ஆதிக்கத்துல வர்றாங்க. சனி பகவானோட ஆதிக்கத்துல வரக்கூடியது விருச்சிகம். அதாவது மகர லக்னம் மகர ராசி 11ஆம் இடம்ங்கிறது விருச்சிகமா வருது. காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும் போது இந்த ரெட்டின் பாத்திரம் கிளீன் பண்றவங்களுக்கு, ரோடு கிளீன் பண்றவங்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு நீங்க அவங்களுக்கு ஈண்டது ஒரு வயசானவங்க அம்மா இருக்காங்கன்னா ஒரு புடவை சாயிட்டு எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்டது வாங்கி கொடுங்க. சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாமே நீங்க வாங்கி பாருங்க. மகர லக்னம் மகர ராசிகளுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், உல்லாச சந்தோஷம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது. அப்ப கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது குரு வீடு தனுசா வரும். தனுசு யாருங்க? குருமார்கள், சித்தர்மார்கள். குருமார்களுக்கு வழிபாடு வச்சு பாருங்க. வழிபாடு வைங்க. இப்ப கோயில் குருக்கள் தான் இருக்காங்க, பண்டாரம் இருக்கிறாங்க, பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வஸ்திரம் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்னென்ன தேவை. இப்ப கும்பத்துக்கு 11ஆம் இடம் குரு தனுசா வருது. தனுசுன்னா குருமார்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் இடங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாலே குருமார்களுக்கு இந்த சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா பூட்டியே இருக்கும், பூஜையே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போய் நான் நிறைய கோயில் இப்படி பூட்டி தான் போய் கேட்பேன். அந்த ஊர்லயே போய் கேட்பேன், ஏங்க ஐயா என்னங்க இல்லைங்க, அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் சாதகம் பாக்குறவங்களை நான் வாடிக்கையாளரை அனுப்பிச்சு வைப்பேன். உங்களால முடிஞ்ச ஒரு 500 கொண்டு கொடுங்க, ஒரு 1000 கொண்டு கொடுங்க, இல்லைன்னா முடியல என்ன வாங்கி கொண்டு கொடுங்க. அந்த கோயிலுக்கு விளக்கு ஏத்துட்டோம். அது மாதிரிங்க பாருங்க, ஒருத்தர் விளக்கு சம்பந்தப்பட்டது பூராம வாங்கி கொடுக்குறாரு, குத்து விளக்கு வாங்கி கொடுக்குறாரு, எண்ணெய்கள் வாங்கி தராரு. அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த கோயில் பண்டாரம் அவரு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு நீங்க வாங்க ஐயா மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க, நாங்க எங்களால இயன்றதை செய்யறோம்னு சொல்லி எங்கட சாதகம் பாக்குற வாடிக்கையாளர் எல்லாம் அனுப்பிச்சு
அந்த அது எப்படி சொல்லுங்க, கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் குரு அதை பண்ணி அவர் அடிக்கொருக்கா அவர் போன் பண்ணுவார். இப்ப ஐயா பரவாயில்லையா, சாமிக்கு 2 வேளை நெய்வேத்தியம் பண்றோம் ஐயா, பரவாயில்லையா, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு வந்து ஏன்னா அந்த 11ஆம் இடம் குருவா வரும்போது அந்த தெய்வம் சந்தோஷப்படுது, அங்க உள்ள ஆத்மா சந்தோஷப்படும் போது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷம் வரும்யா. இதுதான் வந்து அந்த 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தை எடுக்கலாம், உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை எடுக்கலாம், ராசிக்கு 11ஆம் எடுத்துக்கலாம், சூரியனுக்கு 11ஆம் எடுக்கலாம். 3 விதத்துல நீங்க எடுத்து நீங்க வழிபாடு வச்சுப்பாங்க, கண்டிப்பா செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி அதாவது மேச நகரத்து அந்த மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்ன வருதுங்க, அப்ப மகரமா வருது. மகரம் அப்படி சொல்லிட்டாலே மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மகரமா வருது. மகர ராசி, அப்ப இந்த மகரம்னா ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்ப மகர ராசி அதிபதி சனி போவான், கும்ப ராசி அதிபதி சனி போவான். இப்ப மகர ராசினா என்னங்கய்யா, தெற்கு பார்த்த வீடு. அப்ப அந்த மீன ராசிக்கு 11ஆம் இடங்கிறது வந்து தெற்கு பார்த்த வீடா இருக்கு. தெற்கு பார்த்த வீடு. இப்ப முகமில்லாத தெய்வம், நம்ம முதல் கடவுள் விநாயகர் இருக்காரா, ஆஞ்சநேயர் இருக்காரா, வராய் தாய் இருக்காங்களா, இப்படி முகமில்லாத தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்வாங்க. மீன லக்கண மீன ராசிக்காரங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் கூடும், வாழ்க்கையில செய்யலாம். ஏன்னா அது வந்து அதனுடைய சிம்பிள் வந்து முதலை, அது வந்து நீர்னா இப்ப அப்படின்னா விருச்சகம் ஒரு நீர், கடகம் ஒரு நீர், மீனம் ஒரு நீர். இப்ப 3 விதமா இருக்கும். இப்ப மீனம்னா கடல் நீர், கடகம்னா வந்து ஆற்று நீர், தண்ணி ஓடும் இல்லவா. இப்ப நம்ம காவேரி கங்கை யமுனை காவேரி தண்ணி ஓடுறாரு. இப்ப விருச்சகம் அப்படின்னாலே அது வந்து சாக்கடை, அதாவது தேங்கும். இந்த குளம்னு சொல்லுவோம்ல, எல்லா ஊர்லயும் குளம் இருக்கும், பழைய குளம், இந்த எருவு மாடலாம் அதுல விழுகும் மேயும் போகும், அந்த மாதிரி குளங்கிறத விருச்சகம், அது சாக்கடை சம்பந்தப்படுது. ஆனா மகரமும் நீர் சம்பந்தப்பட்டதான், ஒரு நார்மலா வரும், நிலத்துக்கும் குறிப்பிடும். அப்ப அந்த சிம்பிள் சம்பந்தோட நீங்க முதலையை வழிபாடு வச்சுக்குவாங்க. முதலையை நீங்க சிம்பிளா எடுத்து நீங்க செட்ல போட்டால வச்சுக்கலாம், உங்களுடைய பூஜை அறையில வச்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையை சேர்ப்பீங்க, உங்களுக்கு பணம் அமௌண்ட் கூடும். ஆனா அந்த இதுல வந்து என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க அதாவது மகரம் வந்து இந்த பணம் அமௌண்ட் கொடுக்கறதுல ஒரு சிக்கல். ஒரு சில பேர் கேள்வி கேட்கறாங்க, அது எப்படிங்க ஒரு நீச்சமாறாரு, அதுல போய் எப்படிங்க பணம் கிடைக்கும், நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படிமா. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நீச்சமாகிறது டிகிரி என்னவோ நட்சத்திரம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளக்கம் வரும். அதை நீங்க எதுவும் பொருட்படுத்தக்கூடாது. நான் இது வந்து பொதுப்படியான பலன் அதை நீங்க கண்டிப்பா வழிபாடு வச்சுக்குவாங்க. வாழ்க வளமுடன். அதை என்னுடைய போன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அதாவது இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் 4 பேர், அதாவது வந்து காளீஸ்வரி மேடம், லட்சுமணன் சார், பாலமுருகேஸ்வரன், குமார் சார் அனைவருக்கும் இந்த 11ஆம் இடம் வேலை செய்யணும். 11ஆம் இடம் சொல்றது பேங்க் பேலன்ஸ் அவங்களுக்கு கூடணும். மென்மேலும் வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து நல்ல வந்து விரிவாக்கமா பெரிய லெவலில் பண்ணணும். அவங்க 4 பேர்த்து குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும், வாழ்க்கையில செய்யணும், அவங்க குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.